நேற்று அகமதாபாத்தில் ஏர் இந்தியா போயிங் 787 ட்ரீம் லைனரில் ஏர் இந்தியா ஃப்ளைட் 171 ஃப்ளைட் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகுது 1:38 PM-க்கு. இந்த ஃப்ளைட் எங்கே போகுதுன்னா லண்டனுக்கு அகமதாபாத்லேருந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது அந்த ஃப்ளைட்டில். அங்கே இருக்கிற பைலட் என்ன சொல்கிறான்னா மேடேன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு. ஃபர்தராக வந்து இங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்னால ஃப்ளைட்டில் இருக்கிற பைலட்ஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியல. அந்த காண்டாக்ட் பண்ண முடியாத கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகுது. இங்கேனா பிஜே மெடிக்கல் காலேஜ்ன்ற ஒரு ஹாஸ்டலில் கிராஷ் ஆகுது. அங்கே எல்லா பசங்களும் லஞ்ச் டைம்ட்டு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. பட் திடீர்னு ஒரு கிராஷ் ஆனவுடனே அங்கே இருக்கிற மொத்த உயிரும் சரி அங்கே எப்படி இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு கேட்பீங்க. அங்கே என்ன அவ்வளோ பைலட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இல்லையா அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு கேளுமோ. ஆனால் இதான் இல்லை. கேப்டன் சமித்ன்ற ஒருத்தருக்கு இவருக்கு வந்து 8200 ஹவர்ஸ் ஃப்ளைட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிளேன்ற ஒருத்தருக்கு நியர்லி 1200 ஹவர்ஸ் கிட்ட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படின்னா மேபி ஃப்ளைட்டில் தான் மிஸ்டேக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஃப்ளைட்டோடைய ஏஜே வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் தான் ஆகுது. சாதாரணமாகவே ஒரு ஃப்ளைட் வந்து நியர்லி 30 இயர்ஸ் கிட்ட நல்லா ரன் ஆகும். பட் இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுனே தெரியல. ஃபர்தராக வந்து நிறையா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ளைட்டோட ஃபியூவல் டேங்க் வந்து ஃபுல்லாக இருந்தனால்ட்டு ஃபயர் வந்து ரொம்ப தீவிரமாக எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஆட்டோ, ட்ரீஸு, அப்புறமேட்டு அங்கே இருக்கிற வாட்டர் டேங்க்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய எக்ஸ்ப்ளோஷனே அந்த இடத்துல நடக்குது. இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆனதில் 230 பேசஞ்சர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. அண்டு 12 க்ரூ மெம்பர்ஸ் வந்து ஃப்ளைட்டில் இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. நியர்லி 242 பீப்புள்ஸ் கிட்ட இந்த ஃப்ளைட் கிராஷ்னால ஃப்ளைட்குள்ளே இருக்கிறவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த ஃப்ளைட் கிராஷ்னால இந்த மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அண்ட் தென் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இன்சிடென்ட்னால இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் சீட் நம்பர் 11A இருந்த ஒரே ஒரு பர்சன், அவர் பேர் ரமேஷ். அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் இந்தியன். இவர் மட்டும் எக்ஸிட் டோர் வழியாக தப்பிக்கிறாரு. உடம்புல சில பல காயம், காலில் நிறைய அடியோட ஒரு உயிர் தப்புறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய மிராக்கல்ட்டு சொல்கிறாங்க வேர்ல்டு வைடாக. இந்த ஃப்ளைட்டில் 300 பீப்புள்ஸை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தது. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 167 இந்தியன்ஸ், 53 பிரிட்டிஷ், 7 போர்ச்சுகீஸ், அப்புறமேட்டு ஒரே ஒரு கனேடியன். இத்தனை பேர் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானின்றவர் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி இருந்திருக்கிறாரு. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஃபயர் சர்வீஸ், அப்புறமேட்டு ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வராங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிஎம் மோடி, அப்புறமேட்டு அமித் சிங், இவங்களாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு கடைசியாக பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிளாக் பாக்ஸ்னால் என்னன்னு கேட்பீங்க. இந்த பிளாக் பாக்ஸில் தான் ஃப்ளைட்டோடைய டேட்டா, அப்புறமேல் காக்பிட்டோடைய டேட்டாஸ், அங்கே இருந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளாக் பாக்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருந்திருக்கும். இன்னுமே இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு மெக்கானிக்கல் ஃபெயிலியரா இல்லை பைலட்டோட எரரா அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. இன்னும்